பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு தின்பால் மணிவண்ணவா செவ்வடி செவ்வி திருக்காப்பு குரு சமாரம்பாம் யதிசேகர மத்யமாம் லக்ஷ்மீ வல்லப பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. விஷ்ணு சித்தராக அவதரித்தவர், பாண்டிய அரசனாலே பட்டர்பிரான் என்று கொண்டாட பெற்றவர், மங்களாசாசனம் செய்தபடியினாலே பெரியாழ்வார் என்கிற பெருமையும் பெற்றவர். அவர் யானை மேலே அப்படி ஊர்வலமாக சென்று கொண்டிருக்கிற பொழுது அவருக்கு காட்சியளிப்பதற்காக எம்பெருமான் ஆகாசத்திலே வந்து நின்றான். வந்து நின்றவுடனே அவனுக்கு யாராலே என்ன ஆபத்து வந்துவிடுமோ என்று அஞ்சினார். அந்த பகவானுடைய அழகு மென்மை இவைகளை கண்ட ஆழ்வார் அவனுக்கு என்ன ஆபத்து வந்து விடுமோ என்று அஞ்சினார். யானை மேலே கிடந்த மணிகளையே எடுத்து தாளமாக கொண்டு அவனுக்கு வாழ்த்து பாடத் தொடங்கினார். அதுதான் திருப்பல்லாண்டு என்கின்ற திவ்ய பிரபந்தமாக மலர்ந்தது என்று பார்க்கிறோம். அதிலே முதல் பாசுரம் லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதிந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. அதிலே எம்பெருமானுக்கு அவர் மங்களாசாசனம் பண்ணினார். பல்லாண்டு பல ஆண்டு பல ஆயிரம் ஆண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டு என்று காலத்தை அப்படி பெருக்கிக் கொண்டே போனார். பெருக்கிக் கொண்டே போய் உனக்கு ஒரு குறையும் வராமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது பகவான் என்ன செய்தான்? தன்னுடைய மல்லாண்ட திண்டோலை காட்டினான். அந்த தோழியுடைய வலிமையை பார்த்தவுடனே பெரியாழ்வாருக்கு அச்சம் அதிகமாகிவிட்டது. இதுதான் மற்ற ஆழ்வார்களுக்கும் பெரியாழ்வாருக்கும் உண்டான ஒரு வேறுபாடாம். அதாவது மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் அவர்களுடைய பயத்தை போக்குவதற்காக பகவான் ஏதாவது காட்டினால் உடனே அவர்கள் இந்த எம்பெருமானுக்கு எந்த ஆபத்தும் வராது என்று பயம் தெளிந்து விடுவார்களாம். ஆனால் பெரியாழ்வாருக்கு பகவான் பயத்தை போக்குவதற்காக எதையெல்லாம் காட்டுகிறானோ அதை கண்டு பெரியாழ்வாருக்கு மேலே மேலே பயம் அதிகரிக்கிறதே தவிர பயம் குறையவில்லை என்கிறார் பெரிய வாச்சான் பிள்ளை. அப்படி பெரியாழ்வாருக்கு எம்பெருமான் தன்னுடைய தோழினுடைய வலிமையை காட்டவுடனே ஆழ்வார் என்ன சொல்லுகிறார்? ஐயோ, இந்த வலிமைதான் எனக்கு அச்சத்தை உழைக்கிறது. இப்படி வலிமை உள்ள நீ எங்கே யுத்தத்திற்கு செல்வாயோ, போருக்கு சென்றால் யாராலே உனக்கு என்ன ஆபத்து விளையுமோ என்று அஞ்சினார். உடனே மல்லாண்டு திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி, சேவடி என்னால் அவனுடைய திருவடிகள், அதனுடைய செவ்வி என்னால் அதனுடைய செம்மை, அதற்கு திருக்காப்பு என்றார். திருக்காப்பு என்றால் குறைவற்ற ரக்கை, அது காப்பு உண்டாகட்டும். அழகான ஒரு விஷயம். இந்த பாசுரத்திலே திருக்காப்பு உண்டாயிடுக என்ற வினை சொல் இல்லை. அதாவது உண்டாயிடுக, திருக்காப்பு என்று சொன்னால் ரக்கை என்று அவ்வளவுதான் பொருள். ஆனால் அவனுக்கு ரக்கை உண்டாகட்டும் என்று அந்த பாசுரத்திலே வினை சொல்லே இல்லை. அதையும் கூட எடுத்து விளக்குகின்ற பொழுது பெரியவாச்சான் பிள்ளை என்ன தெரிவிக்கிறார் என்றால், இவர் ஏன் அந்த வினை சொல்லை சொல்லவில்லை என்றால், அவர் வினைச்சொல் சொன்னால் அதோடு முடிந்து விடுமே, இவருக்கு அதை முடிப்பதற்கே இஷ்டமில்லை, மங்களாராதனம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிற காரணத்தாலே வினைச்சொல்லே இல்லாமல் திருக்காப்பு திருக்காப்பு என்று அதையே சொல்லிக் கொண்டிருப்பது போல என்று இப்படி அந்த எம்பெருமானை பார்த்து சொன்னார். அடுத்தபடியாக இரண்டாவது பாசுரம் ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் என்பலமார்வினில் வாழ்கின்ற மந்தயம் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் உடலாழியும் பல்லாண்டு படையோர் பொக்க முழங்கும் அப்பாண்டரண்யமம் பல்லாண்டு. அந்த பாசுரத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால் அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி
1000 பல்லாண்டு என்று தொடங்கினார். அதாவது எம்பெருமானை பார்த்தார். பார்த்த உடனே எம்பெருமானுக்கு தாம் மங்களாசாசனம் பண்ணினார். பண்ணின அடுத்த கணம் அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு. அதாவது நாங்களும் நீயும் எப்பொழுதும் பிரியாமல் இருக்க வேண்டும். 1000 பல்லாண்டு என்னால் 1000 ஆண்டுகள் எங்களுக்கும் உனக்கும் எந்த பிரிவும் ஏற்படக்கூடாது என்று சொன்னார். உடனே கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் இப்பொழுது வேறு ஒரு பொருள் கிடைக்கிறது. இதற்கு முன்னாலே என்ன சொன்னோம்? பெரியாழ்வார் இறைவனை கண்டவுடனே அவனுடைய நன்மையைத்தான் விரும்பினார், தம்மை பார்க்கவே இல்லை, தம்முடைய நன்மையை கேட்கவே இல்லை என்று தான் சொன்னோம். ஆனால் இப்பொழுது பெரியாழ்வார் என்ன பண்ணுகிறார்? அடியோமோடும் 1000 பல்லாண்டுன்னா அப்ப நாங்களும் 1000 ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்றென்றோ இவர் கேட்பதாக ஆகிவிடுகிறது என்று இப்படி ஒரு கேள்வி எழுகிறது. அது மட்டுமல்லாமல் தன்னை சொல்லிக் கொள்கிற பொழுதோ நான் என்றோ நாங்கள் என்றோ சொல்லிக் கொள்ளாமல் அடியேன் என்றும் அடியேன் என்று ஒருமையிலே சொல்லிக் கொள்ளாமல் அடியோம் என்று பன்மையிலே வேறு சொல்லிக் கொண்டார். இதற்கு என்ன காரணம்? என்னால் எப்பொழுதோ எம்பெருமானை பற்றிய ஞானம் இவருக்கு ஏற்பட்டு விட்டதோ அப்பொழுது இனிமேல் இவர் தம்முடைய திருவாக்காலே நான் என்ற சொல்லை சொல்ல மாட்டார். எம்பெருமானுக்கு தாம் அடிமைப்பட்டவன் என்கின்ற அந்த உணர்ச்சி மேலிட்டு அடியேன் என்றுதான் சொல்லுகிறார். ஆனால் அப்படி அடியேன் என்று மட்டும் சொல்லாமல் இன்னும் பல பேரை கூட்டிக் கொண்டு பன்மையிலே அடியோம் என்று சொன்னாராம். யாரை கூட்டிக் கொண்டார்? இவர் ஒருத்தருக்குத்தானே ஞானம் கிடைத்திருக்கிறது. எல்லாரும் நாம் எல்லோரும் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவர்கள் என்று உணர்ந்து விட்டார்களா? ஒருவரும் உணரவில்லை. ஆனாலும் பெரியாழ்வார் பார்த்தார். அவர்கள் உணரவில்லை என்றாலும் அவர்களுக்கு சேர்த்து நாமே சொல்லிவிடுவோம். அவர்களுக்கு உள்ளம் திருந்தி அந்த ஞானத்தை பெற்று அவர்கள் வருகிற வரை நாம் காத்து கொண்டிருக்க வேண்டாம். அவர்களையும் நம்மோடு சேர்த்துக் கொண்டு விட்டால் எம்பெருமானுடைய அருள் நம்மீது பொழிகிற பொழுது அந்த அருளானது அவர்கள் மீதும் பொழியட்டுமே என்றுதான் ஆழ்வார் என்ன சொன்னாரா? அடியேனோடும் என்று சொல்லாமல் அடியோமோடும் என்று சொன்னாராம். அதெல்லாம் இருக்கட்டும். இப்பொழுது அடியோமோடும் 1000 பல்லாண்டு சொன்னார். தாங்களும் நன்றாக 1000 ஆண்டுகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று அது என்றோ இந்த பாசுரத்தில் பிரார்த்திப்பதாக ஆகிறது. தம்மை பாராமல் எம்பெருமானுடைய நன்மையை பார்த்த ஆழ்வார் இப்பொழுது திடீரென்று தாம் 1000 ஆண்டுகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று இவர் ஏன் சொல்லுகிறார் என்று கேள்வி எழுகிறது. அதற்கு என்ன பொருள் அற்புதமாக சொல்லப்படுகிறது என்றால், பகவான் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு யாராவது ஒருத்தர் மங்களாசாசனம் பண்ண வேண்டும். நீ நெடுநாள் எந்த விதமான குறையும் இல்லாமல் 1000 ஆண்டுகள் பல கோடி 100,000 ஆண்டுகள் சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்று யாராவது ஒருத்தர் வாழ்த்து பாடினால் அப்பொழுதுதான் அவன் நன்றாக இருப்பான். அப்படி வாழ்த்து பாடுவதற்கு யாராவது இருக்கிறார்களா என்று அப்படி சுற்றி சுற்றி பார்த்தாராம். தம்மை தவிர வேறு யாரும் காணவில்லை. ஆகையினாலே பார்த்தார், நீ நன்றாக இருக்க வேண்டும், நீ நன்றாக இருக்க வேண்டுமானால் அதற்கு வாழ்த்து பாட வேண்டும். வாழ்த்து பாடுவதற்கு நான் வேண்டும். ஆகினாலே நானும் இருக்க வேண்டும். அப்பொழுது கூட தாம் இருக்க வேண்டும் என்பதும் கூட தமக்காக என்று கேட்காமல் பின்ன எதற்காக கேட்கிறாராம்? அவனுக்கு வாழ்த்து பாடுவதற்காகத்தான் தாம் இருக்க வேண்டும் என்கிற அபிப்பிராயத்தினாலே அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி என்று நின்னோடும் என்ன இந்த எம்பெருமானை நேரையே பார்த்து சொல்லுகிறாராம். நின்னோடும் என்னால் எப்படிப்பட்டவன் நீ? உன்னுடைய திருமேனியை நீயே ஒரு முறை கண்ணாடியிலே பார்த்து கொண்டாயானால் நீயும் கலங்கி பறிய வேண்டும்படியா என்றும் உன்னுடைய திருமேனி இருப்பது என்று அற்புதமாக வியாக்கியானத்திலே பெரியவாச்சான்களை காட்சி அருள்கிறார். அதாவது எம்பெருமானே கூட கண்ணாடியில தன்னுடைய அந்த திவ்யமங்கள விக்கிரகம் தன்னுடைய திருமேனியை பார்த்து கொண்டானால் ஐயோ இவ்வளவு அழகா இருக்கிறதே, இந்த உடம்புக்கு ஒன்றும் வாராமல் இருக்கணுமே என்று தானே மங்களாசாசனம் செய்து கொள்ள வேண்டுமா? அப்படிப்பட்ட அழகுடைய திருமேனியாம். அதைத்தான் அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு என்று அப்படி எம்பெருமானை வாழ்த்தினாராம். உடனே பார்த்தான் எம்பெருமான், ஆழ்வீர் நீர் பயப்படவே வேண்டாம், உலகத்திற்கெல்லாம் மங்களத்தை கொடுப்பவளால் பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமி, அவள் என்னோடு எப்பொழுதும் என்னுடைய மார்பிலேயே உரைகிறாள். அப்படி இருக்கிற பொழுதோ யார் எனக்கு என்ன தீங்கு விளைவிக்க முடியும்? யாருக்கும் தீங்கு விளைவிக்காமல் இருக்க வேண்டும் என்னால் அதற்கு பிராட்டி ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம் தேவை. ஆனால் அந்த பிராட்டியோ எப்பொழுதும் என்னுடனே இருக்கிறாள். அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மந்தை உரை மார்பை உடையவன் அல்லவா நான். ஆகினாலே எனக்கு தீங்கே வாராது. இந்த பெரிய பிராட்டியும் நானுமான சேர்த்தியை நீர் பாரும்.
அப்படின்னு பெரியாழ்வாருடைய அச்சத்தை போக்குவதற்காக எம்பெருமான் அந்த பிராட்டி இருக்கிற இருப்பை காட்டினானாம். உடனே பார்த்தார் பெரியாழ்வார், வா, நீ தனியாக இருந்தால் நான் அச்சப்பட மாட்டேன், இந்த பிராட்டியோடு சேர்ந்து இருக்கிறாயே, இதை பார்த்தால் என்னுடைய அச்சம் அதிகரித்து விட்டதுன்னா. இப்படி அதிகரிக்கும் என்னால் நீயும் அவருமான சேர்த்தியை கண்டால் இந்த சேர்த்திக்கு யார் என்ன கண்ணிச்சில் வைத்து விடுவார்களோ, அதாவது பெருமானும் பிராட்டியும் சேர்ந்துதானே வனத்திற்கு எழுந்துள்ளார்கள் ராமாவதார காலத்திலே. அங்கே ஒருத்தன் ஒரு ராட்சதன் வந்து இருவரையும் பிரித்து விட்டான். அதுபோல இங்கே யார் வந்து கண்ணெச்சல் பட்டு வைத்தறிச்சல் பட்டு நீங்கள் இருவருமான சேர்த்தியை பிரித்து விடுவார்களோ என்று அஞ்சுகின்றேன். ஆகையினாலே வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு, அவளுக்கும் ஒரு பல்லாண்டு, அவளும் நீயும் என்றைக்கும் பிரியாமல் இருக்க வேண்டும் என்று அதற்கு ஒரு மங்களாசாசனம் பண்ணினார். உடனே பார்த்தான் எம்பெருமான், இவருடைய பயத்தை போக்குவதற்காக பிராட்டியும் தானுமாயிருக்கிற சேர்த்தியை காட்டினால் அந்த பிராட்டியும் தானுமான சேர்த்திக்கே எங்கே கண்ணெச்சில் பட்டு விடுமோ, திருஷ்டி பட்டு விடுமோ என்று இவர் அஞ்சுகிறார் என்றால் இதை காட்டி பிரயோஜனம் இல்லை, வேறு எதை காட்டுவோம் என்று பார்த்தான். தன்னுடைய திருக்கரத்திலே இருக்கிற சக்கராயுதத்தை காட்டினான். பாரும், இந்த ஆயுதம் இருக்கிறதே, இது எப்படிப்பட்ட ஆயுதம் தெரியுமா? எங்கே விரோதிகள் இருக்கிறார்களோ அந்த இடத்திற்கு ஓடி சென்று அந்த விரோதிகளை இருக்கிற இடத்திலே அழித்து விட்டு வந்து விடக்கூடிய ஒரு ஆயுதம் இது. கீழுலகில் அசுரர்களை கிழங்கிருந்து கிளறாமே ஆழிவிடுத்து அவருடைய கருவழித்த அழிப்பன் என்று பெரியாழ்வாரை மேலே தம்முடைய பெரியாழ்வார் திருமொழியிலே பாடியிருக்கிறார். அதைத்தான் காட்டுகிறான். இந்த ஆயுதம் எனக்கு இருக்கிற பொழுதோ யார் எனக்கு என்ன தீங்கு விளைவிக்க முடியும்? இது போன்ற ஒரு ஆயுதம் வேறு யாருக்குமே கிடையாது. என்னிடத்திலே மட்டுமுள்ள ஆயுதம் இந்த சக்கராயுதம். இதை பாரும், இதை நான் ஏவக்கூட வேண்டியதில்லை, நினைத்த மாத்திரத்திலேயே விரோதிகள் இருக்கிற இடத்திற்கு கருதுமிடம் பொழுது கை நின்ற சக்கரம் என்றெல்லாம் கூறியிருக்கிறார்கள். ஆயினாலே நினைத்த மாத்திரத்திலேயே விரோதிகள் இருக்கிற இடத்திற்கு தேடி சென்று அவர்களை அழிக்கிற ஆயுதம் ஆயிற்று. இதை கண்டு நீர் அச்சம் கட்டிடும் என்று பெரியாழ்வாரை பார்த்து எம்பெருமான் சொன்னான். உடனே ஆழ்வார் சொன்னார், ஐயோ, இந்த ஆயுதம் இருப்பது என்னுடைய அச்சத்தை இன்னும் அதிகரிக்க செய்து விட்டது. ஏனெனில் இந்த ஆயுதத்தை நீ எதிரிகள் மேலே ஏவினால் அல்லது நீ நினைத்தால் இது உன்னுடைய கையை விட்டு பிரிந்து சென்றுதானே அவர்களை அழிக்கிறது. அப்படி உன்னை விட்டு பிரிந்திருக்கிற காலத்திலே மற்றொரு விரோதி வந்தால் உனக்கு ஆபத்து வந்து விடுமே. ஆகையினால என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆயுதம் உன்னை ஒருபோதும் பிரியாமல் இருக்க வேண்டும் என்று அதற்கு நான் பல்லாண்டு பாடுகிறேன் என்று என்ன பண்ணினாராம்? வடிவாறு சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு என்று அந்த ஆழியும் நீயும் பிரிய வேண்டாம், எப்பொழுதும் சேர்ந்தே இருக்க வேண்டும். உங்களுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது, ஒருவருக்கொருவர் பிரியவே கூடாது. ஆயுதம் இருந்தால் எம்பெருமானுக்கு ஆபத்து இல்லை என்று எம்பெருமான் நினைத்தான். ஆனால் அந்த ஆயுதம் இருக்கிறபடியினாலே எம்பெருமான் அசட்டையாக இருந்தால் அது பிரிந்திருக்கிற காலத்திலே ஆபத்து வந்தால் என்ன பண்ணுவது என்று ஆழ்வார் கலங்கினார். பார்த்தான் எம்பெருமான், ஆழ்வீர், நீர் அச்சப்படவே வேண்டாம், அது சக்கராயுதம் என்னை விட்டு பிரிகிறது. ஆனால் இந்த சங்கு இருக்கிறதே அது என்னுடைய கையிலேயே எப்பொழுதும் இருக்கிறது. உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் கண்பட கொள்ளல் கடல் வண்ணன் கைத்தளத்தே என்று அது எப்பொழுதும் கையை விட்டு பிரியாமல் இருக்கிறது சங்கு. இந்த சங்கு இருக்கிறதே, ஆனால் இதை எடுத்து நான் ஊதினேனானால் அது என்ன ஆகும்? படை போர் புக்கும் முழங்கும் என்று அது தன்னுடைய ஒலியினாலேயே விரோதிகள் அத்தனை பேரையும் அழித்து விடுகிறது. சகோஷா தர்தராஷ்டிரானாம் ஹிருதயானி யதாரயத்து என்று பாரத யுத்தத்திலே கண்ணன் சங்கை எடுத்து ஊதினான். அத்தனை பேருக்கும் இருந்த இடத்திலேயே அந்த பிராணன் போய்விட்டது என்கிறார்கள். அப்படிப்பட்ட சங்கு கையை விட்டு பிரியாமல் இருக்கிற பொழுதோ உமக்கு என்ன அச்சம் என்று கேட்டானாம். உடனே ஆழ்வார் சொன்னாராம், அப்பா, உன்னுடைய விரோதிகள் நீ எங்கே இருக்கிறாய் என்று தேடிக்கொண்டிருக்கையிலே நீ இருக்கும் இடத்தை காட்டி கொடுப்பதே இந்த சங்குதானே தன்னுடைய ஒலியாலே. ஆயினாலே உனக்கு இந்த சங்கினாலே எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்று அதற்கும் மங்களம் பாடுகிறேன், அதற்கும் மங்களாசாசனம் செய்கிறேன் என்று இப்படி மங்களாசாசனம் செய்தாரா. இன்னும் மேலே தொடர்ந்த அர்த்தங்களை அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.